வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 25% அகவிலைப்படி 40% HRA அரசு ஊழியர்களுக்கு 4 ஹாப்பி தகவல் சார்ந்து விவரங்களை பார்ப்போம். 2026ஆம் ஆண்டில் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வருமா என்ற கேள்வி விவாதமாகி இருக்கிறது. NCJCM முன்வைத்த கோரிக்கைகள் காரணமாக 8வது ஊதிய குழு மீது எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. இந்த கோரிக்கையில் மிக முக்கியமானது அகவிலைப்படி 25% கடந்தவுடன் அதனை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்க வேண்டும் என்பதாகும். தற்போது DA 60% அளவில் இருப்பதால் இந்த இணைப்பு அமல்படுத்தப்பட்டால் அடிப்படை சம்பளம் பெரிதும் உயரும். இதனுடைய நேரடி விளைவாக HRA, TA, பணிக்கொடை மற்றும் ஓய்வூதிய பலன்கள் அனைத்தும் தானாகவே அதிகரிக்கும். அதாவது ஒரு ஊழியரின் மொத்த சம்பளம் கணிசமாக உயரக்கூடிய வாய்ப்பு உள்ளன. அதனோடு வீட்டு வாடகைப்படி பற்றிய பரிந்துரை கவனம் இருக்கிறது. நகரங்களை XYZ என பிரித்து X வகை நகரத்தில் 40%, Y நகரங்களில் 35%, Z நகரங்களில் 30% வரை HRA வழங்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. இதுவே நடைமுறைக்கு வந்தால் பெருநகரத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியருக்கு மாத வருமானத்தில் பெரிய உயர்வு ஏற்படும். இதற்கு கூடுதலாக போக்குவரத்து படி, TA, தினசரி பயணப்படி, மருத்துவ சார்ந்த படிகள் 3 மடங்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் சேர்த்து பார்த்தால் ஊழியர்களின் கைக்கு வரக்கூடிய நிகரத் தொகை கணிசமாக அதிகரிக்கும். மேலும் விலைவாசி உயர்வை கணக்கிடக்கூடிய முறையில் மாற்றம் கோரப்பட்டிருக்கிறது. தற்போது 12 மாத சராசரி அடிப்படையாக கொண்டு பணவீக்கம் கணக்கிடப்படுகிற நிலையில் அதனை 6 மாத சராசரியாக மாற்ற வேண்டும் என்று முன்மொழியப்பட்டுள்ளது. இதனால் விலைவாசி உயர்வுக்கு வேகமாக பதிலளிக்கும் வகையில் சம்பள திருத்தங்கள் ஏற்பட முடியும். அதே நேரத்தில் அரசு நிர்ணயிக்கும் விலைகளை விட சந்தையில் உள்ள உண்மையான விலைகள் அடிப்படையாக கொண்டு ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்பது ஊழியர்களின் முக்கிய கோரிக்கை. இந்த மாற்றங்கள் அனைத்தும் அமலுக்கு வந்தால் அதனுடைய தாக்கம் பணிக்கொடை மற்றும் ஓய்வூதியத்தில் தெளிவாக பிரதிபலிக்கும். DA அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்பட்டால் ஓய்வூதிய கணக்கீடு உயர்ந்த அடிப்படையில் செய்யப்படும். இதனால் ஓய்வு பெற்றோருக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும். மேலும் 8வது ஊதிய குழுவில் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 69,000 வரை நிர்ணயிக்கப்படலாம் என்ற மதிப்பீடும் பேசப்படுகிறது. இந்த கணக்கீடு உணவு, வீடு, அத்தியாவசிய பொருட்கள் உட்பட வாழ்வாதார செலவை வைத்து பல பெரிய நகரங்களின் சராசரியை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிறது. ஆனால் ஒரு முக்கியமான உண்மையை மறக்கக்கூடாது. இவை அனைத்தும் தற்போது முன்வைக்கப்பட்ட கோரிக்கை மட்டுமே. இறுதி முடிவை மத்திய அரசு ஊதியக்குழுவின் பரிந்துரையை பார்த்து எடுக்கும். கடந்த 7வது ஊதியக்குழு அனுபவத்தை பார்த்தால் ஊழியர் சங்கங்கள் கோரிய அளவிற்கு முழுமையாக ஏற்கப்படாமல் குறைவான அளவில் மட்டுமே ஒப்புதல் கிடைத்தது. அதனால் இந்த முறையும் மாற்றங்கள் எவ்வாறு அமையும் என்பது உறுதியாக சொல்ல முடியாது. இறுதியாக 8வது ஊதியக்குழு தனது அறிக்கையினை 2027ஆம் ஆண்டு மே மாதத்திற்குள் சமர்ப்பிக்கலாம் என்றும் அதற்கு பின்பு 3 முதல் 6 மாதங்களுக்குள் அமல்படுத்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லாம் திட்டமிட்டபடி சென்றால் புதிய சம்பள அமைப்பின் பலனை 2027ஆம் ஆண்டின் 2ஆம் பாதியிலிருந்து ஊழியர்கள் உணர ஆரம்பிக்கலாம். இதனால் 2026இல் தொடங்கிய எதிர்பார்ப்பு 2027இல் நிஜமாக மாறுமா என்பதை அனைவரும் ஆவலுடன் கவனித்து வருகிறார்கள். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.